வெக்கேஷனுக்கு போறப்பவும், வெளிநாட்டுக்கு வாரப்பவும், தெரிஞ்சவங்க கொண்டு வந்து குடுக்குற பார்சலால ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிற கொடுமைய தான் நான் இப்ப சொல்லப் போறேன். அப்ப இருந்து இதுவரைக்கும் மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், ஒருத்தன் ஃப்ளைட் ஏறப் போறான் அப்படின்னு சொன்னா, அவன்ட்ட கொண்டு போய் பார்சல்கள கணக்கில்லாம குவிக்கிறது. நம்ம பெர்மிஷன் எடுத்து ஒருத்தர்ட்ட பார்சல கொண்டு போய் குடுத்தாலும், அவங்க தெரிஞ்சவங்க தானே கேட்காங்க, ஒண்ணும் சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி, சங்கடத்தோட அந்த பார்சல வாங்குவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சின்ன பார்சல்னு கொண்டு போய் குடுக்கிறது சேர்ந்து, கடைசிக்கு லக்கேஜ்ல அரைவாசி இடம் பிடிச்சிடும். கடைசிக்கு நடக்கிறது என்னன்னா, அவரு ஆசைப்பட்டவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கொண்டு போறதா இருந்தாலும் சரி, நாட்டில இருந்து அவங்களோட குடும்பம் ஆசைப்பட்டு செஞ்சு குடுத்த சாப்பாடா இருந்தாலும் சரி, எதையுமே அவரால எடுத்துட்டு வர முடியாம தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு, நம்ம குடுத்த பார்சல்கள சங்கடத்தோட எடுத்துட்டு போறாங்க. சரி நமக்கு தெரிஞ்சவங்க தான் தந்துட்டாங்கன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்க்கு வந்தா, அங்க செக் பண்ணி பார்க்குற நேரத்துல சில பார்சல் பிரிச்சு பார்த்தா, அதுக்குள்ள அலவுட் இல்லாத டேப்லெட்ஸ், ஏர்போர்ட்க்குள்ள கொண்டு போறதுக்கு அலவுட் இல்லாத சாமானெல்லாம் உள்ளுக்கு வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க. இப்படி சிக்கலுக்குள்ள மாட்டி, ஏன்டா இந்த பயணம் போறோம்ன்ற அளவுக்கு நிம்மதியே இல்லாம பயணம் செஞ்ச நிறைய பேரோட சோக கதைகள் இருக்கு. இப்பல்லாம் நாட்டுக்கோ, வெளிநாட்டுக்கோ எதுவும் அனுப்பணும் அப்படின்னா, டோர் டு டோர் சர்வீஸ் தாராளமாவே இருக்கு. சின்ன சின்ன பார்சல கூட இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம நாட்டு சாப்பாடுகள் எல்லாம் இப்ப தாராளமாவே தேவையான அளவுக்கு வாங்கி சாப்பிடுற மாதிரி வெளிநாட்டிலேயே இருக்குது. இப்படி பல வழிகள் இருக்கிறப்போ, நம்ம பார்சல் குடுக்குறோம்ன்ற பேர்ல பயணம் போறாக்கள சங்கடத்துக்கு உள்ளாக்காம, நம்மோட செயற்பாடுகள அடுத்தாக்கள கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அமைச்சுக் கொள்ளுவோம். இது யாருட மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. பயணம் போறாக்கள்ற மனசு புண்படாம இருக்க. நன்றி.